யோகி பாபுடைய ஆக்டிங்கில் போட் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கா. இப்போ அந்த ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2க்கு இந்த போட் மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியை சிம்புதேவன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிம்புதேவனை கடைசியாக நம்ம தேட்டரில் பார்த்த மூவினா அது புலி மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவியுமே அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகலை. சென்டரில் ஒரு சில சின்ன சின்ன மூவிஸை மட்டுமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ போட் அப்படின்னு டைட்டில் வச்சு யோகி பாபுடைய ஆக்டிங்கில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலாக விஜயை வச்சு ரொம்ப பெருசாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் மிகப்பெரிய அடி ஏற்பட்டுருச்சு. ஒரு மிகப்பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த டேரக்டருக்கு அந்த மூவி ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவை ஏற்படுத்தி கொடுக்கலனா என்ன நிலமாகும் அப்படின்றத சிம்புதேவனை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். புலி மூவிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவருக்கு மூவியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். நம்ம எல்லாமே 23ஆம் புலிகேசி மூவியை பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டான மூவி. ஒரு டைமில் இந்த மூவிலாம் தேட்டரில் ஓடுமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சவர் சிம்புதேவன். அவருக்கே இந்த ஒரு நிலைமையா அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த மூவி அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கை தான் ஏற்படுத்தணும். இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். 1943 அக்டோபர் 12 ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் வெள்ளையர்களுடைய ஆட்சி இருந்தது. ஒரு சில கடல்வாழ் மக்களுடைய வாழ்க்கையை கையில் வச்சுக்கிட்டு இருந்த வெள்ளையர்கள் எல்லாமே அவங்கள ரொம்பவும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் மத பிரச்சனையும் ரொம்ப பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருந்தது. அதே நேரத்தில் உலகம் முழுக்க 2ஆம் உலகப் போருடைய மிகப்பெரிய தாக்கமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. அதில் நம்ம இந்தியாவும் ஒன்று தான். 2ஆம் உலகப் போருடைய ஃபைனல் எண்டில் எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு நாட்டுக்கு மேலே குண்டை போட்டு மட்டும் இல்லாமல் போர் தொடுத்து ரொம்ப பெரிய அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வெள்ளையர்களை வெளியேற்றணும் போராட்டம் மட்டும் இல்லாமல் மத கலவரமும் ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த மத கலவரத்தையும் வெள்ளையர்களை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. வெள்ளையர்களுடைய அச்சுறுத்தல் தாங்காமல் தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் வேற ஒரு நாட்டுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதை ட்ரை பண்ணும்போது அதே கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் மேலே தீவிரவாதி பழிய போட்டு அவர் இந்த இடத்துலேருந்து கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு வெள்ளைக்கார போலீஸும் இவங்க கூட மாட்டிக்கிறாங்களே. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடக்கிற மத பிரச்சனை மட்டும் இல்லாமல் வெள்ளையர்களுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு போட்டுக்குள்ளேயே இவ்வளோ சம்பவமும் நடக்குது. ஃபைனல் டச்சிங்காக இந்த வெள்ளையனை அடித்து தூக்கி வெளியே போட்டதுக்கப்புறம் ஒரு சுறாக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த கூட்டம் இந்த சுறாக்கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவியோடைய ஃபைனல் எண்ட் அமையும் நினைக்கிறேன். அதுக்கு சென்டரில் இந்த போட்டும் உடைஞ்சு போயிடும். இவங்க எல்லாருமே எப்படி யோகி பாபா அவர்கள் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் ஃபைனல் எண்ட் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூவி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு சினிமாட்டிக் தான். காமெடி மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்புதேவன் அவர்கள் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான மூவியாக தான் இந்த மூவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 23ஆம் புலிகேசி போல் ஒரு நல்ல காமெடி இந்த மூவியில் ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிக்கப்பாக கொடுக்கும். ரொம்ப வருஷம் கழித்து வர சிம்புதேவனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல சம்பவத்தை தான் மேக் பண்ணணும்னு ஆசைப்படுவார். இந்த மூவியில் சஸ்பென்ஸு, த்ரில்லரு, காமெடி, என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தால் 23ஆம் புலிகேசி மாதிரி கிட்டத்தட்ட 100 நாளை கடந்து கூட இந்த மூவி ஓடலாம். ஆனால் இப்போ இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே எந்த மூவிஸ் வந்தாலும் அப்பத்தி மூவி மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் தான் இருக்காங்களே. சிம்புதேவன் கண்டிப்பாக இந்த மூவியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும். யோகி பாபுக்கும் ஒரு நல்ல காமெடி கண்டென்ட்டை தவிர்த்து ஒரு நல்ல ஸ்டோரியில் ஆக்டிங் பண்ணியிருக்காருன்ற பேரும் வரணும். இப்போ ரீசெண்டாக சூர்யா அவர்கள் மூவியில் இறங்கி ஹீரோவாகவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு கதைகளையும் திரைக்கதையும் தேர்ந்தெடுத்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போலவே இந்த மூவி யோகி பாபுக்கு அமையுமா அமையாதா அப்படின்றது ஒரு ஆகஸ்ட் 2 தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமே. பார்க்கலாம் யோகி பாபு சிம்புதேவனுடைய காம்போவில் ரிலீஸ் ஆக போகிற இந்த போட் மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. அடுத்த உறவு பொருட்கள்லாம் குண்டே கிடையாது, கிருமி அனுப்பி விடுவாங்களாம். பாவம் அந்த ஆளு பைத்தியமாடா.